இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிவடைந்துவிட்டது. அந்த 3 போட்டிகளில் 2 போட்டியில் இந்திய அணியும் 1 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றிருந்தது. இதனால் 2-1 என்ற கணக்கில் இந்த தொடரில் இந்திய அணி முன்னிலையில் இருந்தது. இந்த சூழலில்தான் 4வது T20 போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது. அதற்கு காரணம் 4வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். அதாவது 3-1 என்ற கணக்கில் இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். அதன் பிறகு 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்திய அணிதான் இந்த தொடரை கைப்பற்றியிருக்கும். இதன் காரணமாகத்தான் இந்த 4வது T20 போட்டியில் இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்போடு இருந்து வந்தனர். அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த 4வது T20 போட்டியில் ரசிகர்கள் பலருக்கும் பல அதிர்ச்சிகளும் பல சர்ப்ரைஸ்களும் காத்திருந்தது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் இந்த போட்டியிலும் ஒன் மேன் ஆர்மியாக நம்ம அபிஷேக் சர்மா அதிரடியில் விளாசியிருந்தார். இவர் மட்டுமே 32 பந்துகளில் 92 ரன்கள் வரை குவித்து மிகப்பெரிய அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். இதில் 8 சிக்சர்களும் 6 பவுண்டரிகளும் அடங்கும். அந்தளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியில் பேட்டிங் செய்திருந்தார் அபிஷேக் சர்மா. இந்த போட்டியில் இவருக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக ரன்களை அதிரடியாக குவித்தது யார் என்று பார்த்தால் அது நம்ம ஹார்திக் பாண்டியா தாங்க. இவர்தான் கடைசி நேரத்தில் களமிறங்கி வெறும் 12 பந்துகளில் அரை சதத்தை எடுத்து இந்திய அணிக்கு கூடுதலாக பலம் சேர்த்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 223 ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி. அதன் பிறகு இந்த இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியும் முதல் 6 ஓவர்கள் வரை அதிரடியாகத்தான் விளையாடியது. முதல் 6 ஓவர்கள் வரை ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 73 ரன்கள் எடுத்துவிட்டது சவுத் ஆப்பிரிக்க அணி. ஆனால் அதற்கு பிறகு 7வது ஓவரில் முதல் விக்கெட்டை நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்த, அதற்கு பிறகு சீட்டுக்கட்டு போல சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை பறிகொடுத்தனர். இந்த போட்டியிலும் ஹர்ஷித் ராணா சிறப்பாக பந்து வீசியிருந்தார். ஹர்ஷித் ராணா அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளையும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். மேலும் இந்த போட்டியில் 162 ரன்களில் சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆனது. இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் இந்த தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது. அதாவது இந்த 4வது T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை இந்திய அணி ஆடியது. ஆனாலும் கூட வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அடி அடித்திருக்கும் இந்திய அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ 4வது T20 போட்டியிலும் இதே அளவுக்கான அதிரடியை அல்லது இதைவிட ஒருபடி மேலான அதிரடியைத்தான் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது தற்போது செம்மத்தனமான ஃபார்மில் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இப்போதே இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றிவிட்டது. ஆகவே 5வது T20 போட்டி என்பது எந்தவித எதிர்பார்ப்பாகவும் இருக்கப் போவதில்லை. அதே சமயம் 5வது T20 போட்டி நடைபெறும் நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இந்த 5வது T20 போட்டியை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ICC தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்து வருகிறது. இதன் காரணமாக அதிகாரப்பூர்வ 4வது T20 போட்டியில் ஒருவேளை இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் அப்போதே வெற்றி கோப்பையை இந்திய அணி கையில் கொடுத்து இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.